ஏற்கனவே நான் கடந்த பாட்டில் சொன்ன மாதிரி இதுவும் பாடல் கிடையாது, கவிதை தான். கவிதையே நான் பாடல்களாக அதற்கேற்ற சந்தங்களில் நான் மெட்டுக்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி பல்லவி சரணம்னு பிரிச்சுக்கிடுறேன். மற்றபடி எழுதும்போது கவிதைகளாகத்தான் எழுதுறேன். இந்த கவிதைக்கான சிந்தனைங்கிறது எப்போ தோணுச்சுன்னா, திடீர்னு நானும் என் மனைவியும் ஒரு பைக்ல போயிட்டு இருக்கும்போது பல்வேறு விஷயங்கள் அப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சில பறவைகள் பறந்து போனதை பார்த்தேன். பார்த்துட்டு மனித வாழ்க்கையும் இப்படித்தானே, எங்கெங்கெல்லாமோ சுத்தினாலும் இந்த குறிப்பிட்ட இடத்தில், இந்த குறிப்பிட்ட நிலத்தில், இந்த குறிப்பிட்ட கூட்டில், இந்த குறிப்பிட்ட இணையோடு வாழ்வதற்காகத்தானே பல்வேறு இடங்களுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை தோணுச்சு. அந்த பாட்டை வெளியிட்ட போது அதை கீழே கமெண்ட்ல ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஈழத்திலிருந்து நான் அரபு அமீரகத்தில் வேலை செய்கிறேன், ஈழத்து மண்ணிலிருந்து எங்களுக்காகவே போடப்பட்ட பாடல் மாதிரி இருக்குன்னு. கண்டிப்பாக இது பல்வேறு திசைகளில் எங்கெங்கெல்லாமோ சென்று வேலை செய்து கொண்டு, ஆனால் சொந்த நிலத்துக்கு திரும்பி வர வேண்டும் என்ற ஆசையோடு, வாஞ்சையோடு, இன்னும் சொல்றதா இருந்தா கற்பனையோடு. ஏன் இதை கற்பனைன்னு சொல்றேன்னா, பல பேர் திரும்பி வருவதற்கான வாய்ப்பே கூட கிடைக்கிறது இல்லை. ஆனா அந்த ஆசை எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சென்னை ஊர்ல இருந்துகிட்டா எங்களால திரும்பி எங்களுடைய சொந்த ஊருக்கு ஒரு 600 கிலோமீட்டர் தள்ளி மீண்டும் அந்த பழைய வாழ்க்கைக்குள் செல்ல முடியறது இல்லை. ஆனால் பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி வாழ்ந்து கொண்டு மீண்டும் தன்னோட சொந்த நிலத்துக்கு செல்ல வேண்டும்னு எத்தனை ஆயிரம் இதயங்கள் துடித்து கொண்டிருக்கிறது. அதற்காக நித்தம் நித்தம் இரவு பகலாக எத்தனை ஆயிரம் உயிர்கள் இயங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த வேலையெல்லாம் எதுக்கு? இந்த பணம் எல்லாம் எதுக்கு? இந்த சம்பாத்தியம் எல்லாம் எதுக்கு? மீண்டும் தன் மனைவி, தன் குடும்பம், தன் வாழ்க்கை, தன்னுடைய சொந்த நிலம் அப்படின்னு போய் அந்த இடத்தில் வாழ்வதற்கான. அதுல கூட நான் ஒரு வரியை சொல்லிருப்பேன், இங்க இருக்கிற வசதி, நம்ம பிறந்த இடத்தை விட நம்ம வந்திருக்கிற இடம், ஐரோப்பாவில் வாழ்வாங்க, அங்க எல்லா வசதியும் இருக்கும் சொல்றதான. மருத்துவ வசதிகள்லாம் பல ஊர்கள்ல, கிராமங்கள்ல கிடையாது. ஆனால் அந்த மருத்துவ வசதி இல்லாத, அந்த போதிய பாதுகாப்பு இல்லாத போதும் கூட அந்த ஊருக்கு போகணும்னா நம்ம மனசு இயங்குதே தவிர, எல்லா வசதியும் இருக்குது, அடிக்கடி ஆம்புலன்ஸ் போகுது, பதற்றமா இருக்குது. அதனால இது பாதுகாப்புன்னு சொல்றதை விட இது அச்சுறுத்துகிற சூழலாக இருக்கிறது. அதனாலேயே இந்த அமைதியை நோக்கி நம் மனம் பயணிக்கிறது. அதைத்தான் இந்த கவிதை பேசுகிறது. எத்தனை மலைகள், எத்தனை நதிகள், எல்லாம் கடந்து இந்த பறவைகள் கூடுகள் தேடியே பறக்கின்றன, தங்களின் கூடுகள் தேடியே பறக்கின்றன. கண்டம் விட்டு கண்டம் கடந்து, தேசம் விட்டு தேசம் கடந்து கூட்டை நோக்கியே பறக்கின்றன, சிறு கூட்டை நோக்கியே பறக்கின்றன. அகண்ட பூமியின் எல்லைகளை கடந்து செல்லும் புள்ளினங்கள் மனிதன் கூட அறியாத புவியியல் மாற்றங்களை பார்க்கின்றன, பல புது புது அனுபவம் சேர்க்கின்றன. அவை காணாத நீர்நிலைகள் இல்லை, அவை அமராத மரக்கிளைகள் இல்லை, அவை பார்க்காத சக பறவை இல்லை, அவை கேட்காத புது மொழிகள் இல்லை. எல்லாம் கடந்து ஒற்றை இலக்குடன் இருப்பிடம் நோக்கியே பறக்கின்றன, தங்களின் இருப்பிடம் நோக்கியே பறக்கின்றன. அகண்ட பூமியின் எல்லைகளை கடந்து செல்லும் புள்ளினங்கள் மனிதன் கூட அறியாத புவியியல் மாற்றத்தை பார்க்கின்றன, பல புது புது அனுபவம் சேர்க்கின்றன. எத்தனை மலைகள், எத்தனை நதிகள், எல்லாம் கடந்து இந்த பறவைகள் கூடுகள் தேடியே பறக்கின்றன, சிறு கூடுகள் தேடியே பறக்கின்றன. பெரிய கூடுகள் இருக்கலாம், மிக சிறந்த சூழலும் இருக்கலாம், நிறைந்த உணவுகள் கிடைக்கலாம், அவை நிம்மதியாக வசிக்கலாம். ஆனால் அந்த நிலங்கள் அவற்றின் சொந்த நிலம் இல்லை, அந்த கூடுகள் அவற்றின் சொந்த கூடில்லை. வறண்ட பூமியாய் இருந்தாலும், சில வசதிகள் கூட குறைந்தாலும், தங்களின் கூட்டை நோக்கியே அவை தவிப்புடன் வேகமாய் பறக்கின்றன. எத்தனை மலைகள், எத்தனை நதிகள், எல்லாம் கடந்து இந்த பறவைகள் கூடுகள் தேடியே பறக்கின்றன, தங்களின் கூடுகள் தேடியே பறக்கின்றன. கோடி பறவைகள் இருக்கலாம், அவை கூடுதலாக ஈர்க்கலாம், தன் ஜோடி பறவையை தவிர ஓர் வேடிக்கை கூற பார்ப்பதில்லை, அவை விரும்பி வந்தாலும் ஏற்பதில்லை. தன் ஜோடி பறவையை தவிர ஓர் வேடிக்கை கூட பார்ப்பதில்லை, அவை விரும்பி வந்தாலும் ஏற்பதில்லை. தனது கூடு, தனது இணை, தனது பார்ப்பு, தனது நிலம், இவற்றை தவிர ஏதும் பெரிதாய் அவற்றுக்கு இங்கே தோன்றவில்லை, அடுத்தவர் பொருளில் நாட்டமில்லை. பரந்த பூமியாயிருந்தாலும், சில வசதிகள் கூட குறைந்தாலும், தங்களின் கூட்டை நோக்கியே அவை தவிப்புடன் வேகம்
வேகமாய் பறக்கின்றன. எத்தனை மலைகள் எத்தனை நதிகள் எல்லாம் கடந்து இந்த பறவைகள் கூடுகள் தேடியே பறக்கின்றன, சிறு கூடுகள் தேடியே பறக்கின்றன. கண்டம் விட்டு கண்டம் கடந்து, தேசம் விட்டு தேசம் கடந்து கூட்டை நோக்கியே பறக்கின்றன, சிறு கூட்டை நோக்கியே பறக்கின்றன. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய நண்பர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.